ஊழியபத்து பத்ரகாளி அம்மன் ஆலய ஆண்டு திருவிழா பாரம்பரிய வாத்தியங்களுடன் அம்மன் வீதியுலா. காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்கு உட்பட்ட ஊழியபத்து பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கடந்த 4 நாட்களுக்கு முன்பு பந்தல்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. இதற்கிடையே வீதியுலா நிகழ்ச்சி நடைபெறுவதில் சில சிக்கல்கள் ஏற்பட்டது. இதனை அடுத்து ஊழியபத்து மக்கள் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனை சந்தித்து முறையிட்டனர். இதனை அடுத்து ஆண்டு திருவிழாவை எந்தவித அசம்பாவிதமும் இன்றி நடத்த காவல்துறைக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இதனை அடுத்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான நேற்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதுபோல உற்சவர் பத்ரகாளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய பத்ரகாளியம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து பலத்த பாதுகாப்புடன் அம்மன் வீதியுலா நிகழ்ச்சி எந்த அசம்பாவிதமும் இன்றி சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஊழியபத்து ஸ்ரீ பத்ரகாளியம்மனின் அருள் பெற்றனர். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.